கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேர் உள்ள ஏழும் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். அதிகாலை இருட்டோடு எழுந்திருச்சு மகதலேனா மரியாளும் மற்ற சகோதரிகளும் அங்கே கல்லறையிடத்துக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பரிமள தைலம் பூசுவதற்காக வந்தார்கள். ஆனால் வாசலில் இருந்த கல் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த கல் எப்படி இருந்ததுன்னா மிகவும் பெரிதாக இருந்தது. இந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆம், இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம். உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய வியாதி பெரிதாக இருக்கலாம். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம். உங்களுடைய கஷ்டங்கள் பெரிதாக இருக்கலாம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த பெரிய பிரச்சனை எப்படி தீரப்போகுதோ என்று நீங்கள் குழம்பி போய் இருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்று 1 யோவான் 4:4 நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் ஜப்பானில் ஒரு நகரம், அங்கே மீனவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் கடலிலே சென்று மீன் பிடித்து கொண்டு வருவார்கள். முதல் நாளிலே கொண்டு வந்து விற்பனை செய்த பொழுது அந்த மீன் ருசியாக இல்லை. சமைத்த பொழுது ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, என்னப்பா ருசி இல்லாத மீனாக இருக்கு. 2வது முறை பிடித்து கொண்டாந்து சரி ருசி இல்லைன்னு சொல்லி ஐஸ் கட்டி வச்சு பண்படுத்தி கொண்டு வந்தார்கள். அந்த மீனும் ருசியாக இல்லை. பிறகு 3வது முறை எப்படி ருசி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி 3வது முறை போய் மீனை பிடிச்சிட்டு வரும்போது ஒரு தொட்டியில் தண்ணி ஊற்றி அந்த தொட்டியில் தண்ணியில் அந்த மீன்களை போட்டு கொண்டு வந்தாங்க. சரி, இது உயிரோடு இருக்கிற மீனை விற்றா சாப்பிடுவாங்களேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த மீனும் ருசியாக இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்னடா செய்யறதுன்னு பார்த்தாங்க. 4வது முறை வரும்போது ஒரு பெரிய தொட்டியில் ஒரு பெரிய மீனை பிடிச்சி போட்டுட்டு வந்தாங்க. சின்ன மீன்களும் நிறையவும் பெரிய மீன்களும் நிறையவும் அதில் இருந்தது. அந்த தொட்டியில் இருக்கும்போது அந்த மீன்களெல்லாம், சிறிய மீன்களெல்லாம் அந்த பெரிய மீனை பார்த்த உடனே பயந்து போய் அது நீந்த ஆரம்பிச்சிருச்சு. அங்கே எங்கும் ஓடினோடனே அந்த மீன்களை பிடிச்சி கொண்டு போய் கொடுத்த போது அது ரொம்ப ருசியாக இருந்தது. அந்த மீன் ரொம்ப ருசியாக இருந்தது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெரிய மீனை பார்த்து, அந்த பெரிய பிரச்சனை பார்த்து இந்த சின்ன மீன்களெல்லாம் நீந்த ஆரம்பிச்சிருச்சு. அதுபோல் இந்த கல் மிகவும் பெரிதாக இருக்கிறதே என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருந்தார்கள். உடனே உலகத்தில் இருப்போம் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்று 1 யோவான் 4:4 சொல்லியிருக்கு இல்லையா? அதனால் தங்கள் கண்களை ஏறெடுத்து பரலோகத்தை நோக்கி பார்த்தாங்க. அந்த பெரியவரை பார்த்தோடனே ஒரு தேவதூதனை ஆண்டவர் அனுப்பி அந்த கல்லை புரட்டி போட்டார். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் பார்க்கும்போது அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. அந்த கல்லின் மேலே தேவதூதன் ஏறி உட்கார்ந்திருந்தார். அப்பொழுதுதான் இயேசு உயிரோடு எழுந்து மகதலேனா மரியாளுக்கும் மற்ற சகோதரிகளுக்கும் தரிசனமானார்கள். ஆம், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெரிய பிரச்சனையை பார்த்து அந்த மீன்களெல்லாம், சிறிய மீன்களெல்லாம் நீந்த ஆரம்பித்தது போல நீங்களும் நானும் பெரிய பிரச்சனையை பார்த்து மலைத்து போய் நிற்காதீங்க. நீங்களும் நானும் நீந்த ஆரம்பிக்கும் போது கர்த்தர் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு அகன்று போகும். கர்த்தர் பெரியவர், உங்களோடு கூட இருக்கார், உங்களுக்காக உதவி செய்வார். இன்றைக்கு பெரிய பிரச்சனையை பார்த்து கலங்கி நிற்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள், பெரிய வியாதி, பெரிய கஷ்டம், பெரிய கடன் பிரச்சனை, ஆண்டவரே இதோடு தவித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அதிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். தேவைகள் எல்லாம் சந்திங்க, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.